ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்டிஎஸ் தமிழ். நான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிஹெச்எஸ்எல் 2024க்கான மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். எந்த தேதினா ஜூலை டு ஷிஃப்ட் 2. சரியா? மொதல் கொஸ்டின் பார்ப்போம். இங்க என்ன கொடுத்துருக்கான்? ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் 2500 ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு, 2750 அடுத்த 5 மாசத்துக்கு, 3550 லாஸ்ட் 3 மாசத்துக்கு, அப்புறம் டோட்டல் சேவிங்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்கான். ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் த ஃபேமிலின்னு கொடுத்துருக்கான். சரியா? இப்போ நமக்கு யூஸ்வலா வந்து தெரிஞ்சது என்ன? எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் சேவிங்ஸ் தான் இன்கம். இங்க வந்து சேவிங்ஸ் கொடுத்துட்டான், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஆவரேஜ் ஒரு மாசத்துக்கும் கொடுத்துட்டான், இன்கம் வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து நார்மல் மெத்தட்ல போட்டோம்னா டைம் ஆகும். அதனால நான் டீவியேஷன்ல ட்ரை பண்றேன். ஓகேவா? டீவியேஷன்ல நான் பொறுமையா சொல்லி தரேன். நான் வேகமா போட்டேன்னா வந்து அது புரியாம போயிடும். ஸோ அதனால வந்து நான் ஸ்லோவா போறேன்றதுனால இது வந்து முக்கியமான மெத்தட் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம் யாரும். முதல் மாசம் 2500 4 மாசத்துக்கு, இது ஆவரேஜ், இது நம்பர். சரியா? அடுத்து 2750 5 மாசத்துக்கு, 3350 3 மாசத்துக்கு. என்னோட அசிம்ட் ஆவரேஜா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2750 இந்த தான் எடுத்துக்கிறேன். 2750ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப நான் டீவியேஷன் எடுத்தேன்னா எனக்கு எவ்வளவு வரும்? 250 வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதனால 250 இன்டூ 4 மைனஸ் 1000. ஓகேவா? கம்மியா இருக்கிறதுனால மைனஸ். இங்க டீவியேஷன் எதுவுமே இல்லை, 0. இங்க 2750 3550 எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க. 800 அதிகமா இருக்கு. ஸோ 800 அதிகமா இருக்கு 3 நம்பருக்கு. ஸோ 3 இன்டூ 800 எவ்வளவு வரும்? 2400. ஓகேவா? இப்போ நான் அதை மொத்தமா ஆட் பண்ணனா எனக்கு 1400ன்றது டீவியேஷன் கிடைக்கும். 2750 பிளஸ் 1400 மொத்தம் எத்தனை நம்பர்னா 12 மாசம். ஸோ 12. இதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். நான் இதுல சேவிங்ஸையும் ஆட் பண்றேன். 5500 5500 டிவைடட் பை 12. இது ரெண்டுத்தையுமே இப்போ ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 6900 டிவைடட் பை 12. இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? இது இப்போ 3 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணனா 23. இதை 4 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணனா 25. 23 இன்டூ 25 வந்து 24 ஸ்கொயர் மைனஸ் 1 போடலாம். ஸோ 576 மைனஸ் 1 575. ஓகேவா? ஸோ 575ன்றது கிடைச்சிருச்சு. 575 நம்ம இந்த 2750 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 2 3 3 3325ன்றது கிடைச்சிருச்சு. மூவிங் அட் 6/7 ஆஃப் இட்ஸ் யூஸ்வல் ஸ்பீட், எ பஸ் இஸ் 20 minutes லேட். யூஸ்வல் டைம்ல போனா என்ன டைம் ஆகுன்றதான் கேட்குறாங்க. யூஸ்வலா பார்த்தீங்கன்னா 6ல போயிருக்கு. சரி, யூஸ்வலா பார்த்தீங்கன்னா 7ல போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நியூவா இது எவ்வளோ போயிருக்குன்னா 6 தான் போயிருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் 7, அதுக்கப்புறம் 6. இப்போ வந்து 20 minutes லேட் ஆயிருக்கு. இது ஸ்பீடு. டைம் என்ன இருக்க போகுதுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நடந்ததுனால 6:7ன்றது மாறும். 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு பார்ட். அந்த ஒரு பார்ட் தான் 20 நிமிஷம். சரியா? ஒரு பார்ட் 20 நிமிஷம்னா யூஸ்வலா போனா எவ்வளவு டைம் ஆகுன்றதான் கேட்குறாங்க. அப்போ 6 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 120 நிமிஷம். 120 நிமிஷம் நம்ம ஹவர்ஸா மாத்தோம்னா 2 மணி நேரம். 2 மணி நேரம் வந்து அது யூஸ்வல் டைம்ல போனா டைம் ஆகும். வாட் இஸ் த டோட்டல் ரா ஸ்கோர் அப்டைன்ட் பை ரோஹித்? ரோஹித்தோட டோட்டல் ரா ஸ்கோர் என்னன்றதான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரோஹித்ன்றவங்க இங்க தான் இருக்காங்க. இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பர்சன்டேஜ். சரியா? ஸோ நான் டைரக்டா வந்து நம்பர் நினைச்சு கூட்டி போட்டுறாதீங்க, தப்பா வந்துடும். இது பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் இப்போ பார்த்துடலாம். பர்சன்டேஜ் வந்து 150ல 80%னா எவ்வளவு வரும்? 120ன்னு வரும். 65% 130னா இதை அப்படியே எழுதிப்போம். 130 இன்டூ 65 டிவைடட் பை 100. லாஸ்டா பாத்துக்கலாம் இத. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது? 120ல 80%னா 96ன்னு வரும். 100ல 80%னா 80. 90 மேல ஏறிடுச்சு பாருங்க. 60ல 60%னா 36. 40ல 60%னா 24. சரியா? இது ஒரு 60. எவ்வளவு வருது? இது ஒரு 60. 60 140 140 140 ஒரு 120னா 260ன்றது வருது. கரெக்டா? பிளஸ் 260 ஒரு 95 96 எவ்வளவு வரும்? 6 5 3 356ன்னு வரும். 356 இதை நான் கேன்சல் பண்ணா எனக்கு 13 இன்டூ 65. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 13 இன்டூ 5ன்னு எழுதிக்கிறேன். அப்போ 169 கிடைக்கும். இதை வந்து டிவைட் பை 2 பண்ணனா 169 டிவைட் பை 2 எவ்வளவு வருதுன்னா 84.5 கிடைக்குது.
ஸோ 84.5 நான் இதோட ஆட் பண்ணுறேன். 356 84.5 எவ்வளோ வரும்? 5 0 1 13 14 1 4 440.5 அப்படின்றது கிடைக்குது. இதுதான் அவனோட ரா மார்க். இஃப் 35 ரெக்கார்டாதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே. If 35 is mean proportional of 25x, what is the value of x? 35ன்றது மீன் ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டாங்க. ஸோ ரூட் ஆஃப் 25 இன்டூ எக்ஸ். கரெக்டா? அப்போ நான் இந்த 25 வெளியே எடுத்துட்டு வரலாமா? வெளியே எடுத்துட்டு வந்தா வெறும் 5 வரும். ஸோ எக்ஸ் ரூட் எக்ஸ். அப்போ வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணா எக்ஸோட வேல்யூ என்னது? 49 கிடைச்சிருச்சு. The volume of a cube is reduced to 72.9%. அதோட சைடு என்னவா இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இந்த 7 to 9 எப்படி எழுதிக்கிறேன்னா 7 to 9 பாயிண்ட் இப்படி இருக்கு. ஓகேவா? பர்சன்டேஜ்னா இந்த 2 0. அப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரெடியூஸ் டு 2ன்னு இருக்கு. ஸ்டார்டிங்ல 1000ன்னு இருந்திருக்கு. அப்போ 7 to 9 என்ன ஆயிடுச்சுன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸ்டார்ட் இது ஃபைனல் என்ன விற்குது. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து என்னதுன்னா ஏ கியூப் தான் இதெல்லாம். ஸோ ஏவா மாத்தணும் என்ன பண்ணோம்? கியூப் ரூட்டா மாத்தணுமா? அப்போ இது 10, இது எவ்வளவு மாறி இருக்குன்னா 9. எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் கேட்குறாங்க. ஒரு பார்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. எவ்வளோல? 10ல இருந்து. ஸோ 10% வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. A hemisphere has a radius of 6.2 cm. Find its total surface area. Round off to 2 decimal places. சரி, ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4πr² வந்து ஸ்பியருக்கு வரும். ஹெமிஸ்பியருக்கு அதோட பாதி 2πr² வரும். கரெக்டா? ஸோ 2 இன்டூ 3.14 இன்டூ 6.2 இன்டூ 6.2. ஓகே, 6.2 இன்டூ 6.2ன்னு வந்துருச்சா? இது வந்து என்னதுன்னா ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா மல்டிப்ளை பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. நம்ம வந்து வேற எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல. இங்கே டெசிமல் பாயிண்ட்லாம் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 62 ஸ்கொயர் எவ்வளோ வருது? 36 04. 62 வந்து 6 இன்டூ 2 12, 12 இன்டூ 2 24, 4 4 8, அதுக்கப்புறம் 3 38.44ன்னு வருது. நான் என்ன பண்ணுறேன்? வெறும் 38 எடுத்துக்கிறேன். 38. ஓகேவா? 38 எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாமா வேணாமா? சரி வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். 38.44ன்னு வருது. இதை நான் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 4 2s are 8, 2 3 3.28ன்னு கிடைக்குது. சரியா? ஸோ இப்போ 3.28 38.45 முடிஞ்ச அளவுக்கு நியரஸ்டாக எடுக்க பார்ப்போமா? இது ஒரு 38ன்னு எடுப்போம், இது ஒரு 3ன்னு எடுப்போம். 4 2 3 3s are 9. தப்பா வருதே. 2/2πr². 62 36 2 6. 6 விட்டோம் பாருங்க. 38 இன்டூ 6 எவ்வளோ? 48 4 6 3s are 18 22. சரி, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சம்ம லாஸ்டா போட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி பிக்யூஆர் வந்து சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசியோட பெரிமீட்டர் என்னன்றதா கேட்குறாங்க. சரியா? ஓகே. சைடு 1 side 2 is equal to perimeter 1 perimeter 2. எனக்கு வந்து இங்க PQ QR RP யோட இது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி AP யோட சைடும் தெரிஞ்சிருச்சு. ஸோ AB யோட சைடு தான் AB யோட சைடு டிவைடட் பை PQ யோட சைடு. கரெக்டா? ஸோ ABன்றது 8, PQன்றது எவ்வளோ இருக்க போகுது? 12. நெக்ஸ்ட் பெரிமீட்டர் எடுத்துக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசி நான் மேலே போட்டுக்கிறேன். பெரிமீட்டர் எனக்கு இது தேவை. டிவைடட் பை யூனுங்களோட பெரிமீட்டர்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். 12 18 24. இது இந்த பிக்யூஆரோட ட்ரையாங்கிள் பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருது. 30 54. 54ன்றது கிடைச்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகிடும். இது ரெண்டுமே 9ஆல் டிவைட் ஆகுது. ஸோ கணக்கு கிடையாது. 2 இது 3 3 டைம்ஸ் அடிச்சோம்னா 1 1 8. ஸோ 18 இன்டூ 2 36. 36 தான் என்னோட பெரிமீட்டர். 47 Mason can dig a 35 meter long trench in one day.
how many masons should be employed for digging 105 long trench of the same type in one day? ஓகே, 47 பேரு 35 மீட்டர் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை ஆளுங்க தேவை 105 வேலையை முடிக்க? இவ்வளவுதான் வந்து கேள்வி. என்ன பண்ணலாம், 35 இன்டூ 5 டைம்ஸ் வருமா? 35 இன்டூ 5 5 5 15 வரல. அப்போ வந்து நமக்கு 7 டேபிள்ஸ்ல வருமா? 7 5s ஆர், இது எத்தனை டைம்ஸ்னா 1 5, 3 டைம்ஸ் வருது. ஓகே, 47 இன்டூ 3 எவ்வளோ? 141. எனக்கு எவ்வளோ மேசன்ஸ் தேவைன்னா 141 மேசன்ஸ்ன்றவங்க தேவைப்படுறாங்க. 9th சம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்துக்கலாம். If the brick size 25 cm, 12 cm, 9 cm, record ஆகுதா? Okay, 9 cm, then how many bricks are required to construct a wall of length 10 meter, 22.5 meter, 6 meter அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, டெசிமல்ல எதுவும் விளையாடல, ஜீரோல விளையாடல, எதுவுமே பண்ணல. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிக்கு சைஸ் இவ்வளவுதான், 25 12 9. நம்பர் ஆஃப் மிக்ஸ் ஆக போகுது, ஏதோ நிறைய பிரிக்ஸ்ன்றது ஆக போகுது. நான் எவ்வளவு பெரிய வாழை கட்ட போறேன்னா 10 22 22.5 45 டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கிறேன். 45 டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா? எஸ், எழுதலாம். இன்டூ 6. ஓகே, சரி. நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா லைனா கேன்சல் பண்ணிட்டே வர வேண்டியதுதான். பண்ணோம்னா என்ன ஆகும், இது ஒரு 2 டைம்ஸ், இது ஒரு 25னா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மீட்டர்னு கொடுத்துருக்கான், இங்கேயும் வந்து மீட்டர்னு கொடுத்துருக்கான், இங்க சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பான். அதனால வந்து ஒரு இங்க ஒரு 2 0, இங்க ஒரு 2 0 போட்டு வச்சுப்போம் சேஃப்டிக்காக. ஓகே, 2 டைம்ஸ் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா 50ன்னு இருக்கா, இதை வந்து 50ன்னு மாறிடும், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். நெக்ஸ்ட் என்னதுன்னா 9 5s are 45, அதுக்கு இது கேன்சல். நெக்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5000 போட்டு வச்சுக்கலாம். என்னோட வேல்யூ என்னன்னா 5000. அவ்வளவுதான். லென்த் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடியை வந்து இவ்வளவு கொடுத்துருக்கான், டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட் வந்து கேட்குறாங்க. சரியா, டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட்னா என்ன பண்ணும், ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் r1 பிளஸ் r2 ஹோல் ஸ்கொயர். இங்க மைனஸ் வரும், இதுதான் அந்த மைனஸ் பிளஸ் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். 100 100 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6 6 36 64 ரூட் 8. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. வேற நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 8. ஒரு நம்பர்ல நான் 8 ஆட் பண்ணி விட்டேன்னா அந்த நம்பர் என்ன மாதிரினா 120 மடங்கா ஆயிடுது அப்படின்னு சொல்றான். அதாவது 100ல இருந்து 120 மாறிடுன்னு சொல்றாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 20%ன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 20% வந்து எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 8ன்ற ஆட் பண்ணதுனால. ஸோ 8ன்றதுனால தான் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 100% எவ்வளோ இருக்கும், அதுதான் வந்து கேள்வி. பண்ணிடலாமா? 1/5 π of what is equal to x. Given that sin theta 15 divided by 17, 15 cot 17 sin 8 tan 16 sec. சரி, என்ன பண்ணிடலாம், ஆப்போசிட் ஹைபோட்டன்ஸ் என்ன வரும், 2 8 9 2 2 5 4 6னா ட்ரிப்ளெட் 8 தானே, ட்ரிப்ளெட் தான் 8 ஆச்சு, நான் ஏன் இப்படி போட்டேன். ஓகே, காட் கேட்குறாங்க, காட்னா என்ன 8/15. நெக்ஸ்ட் சைன்னா எவ்வளோ 5/8 இன்டூ 17. 15/17 இன்டூ 17 டிவைடட் பை tan எவ்வளோ, tan வந்து 15 டிவைடட் பை 8 பிளஸ் செக் எவ்வளோ, செக்கு வந்து காசோட ஆப்போசிட் தானே. அப்போ என்ன பண்ணலாம், 17 இன்டூ 16 டிவைடட் பை 8ன்னு போட்டுக்கலாம். ஓகே, எல்லாத்தையுமே இப்போ மானாவரே அடிக்க வேண்டியதான். போடு போடு. இப்போ எவ்வளோ வருது, 8 இன்டூ 15ன்றது நியூமரேட்டர்ல இன்டூ கிடையாது, பிளஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்து கீழே என்ன இருக்குதுன்னா இது ஒரு 8, இது பார்த்தீங்கன்னா 2 34 34 பிளஸ் 15ன்றது 49. 49ன்றது டினாமினேட்டர்ல கிடைச்சிருச்சு. ஸோ 23 டிவைடட் பை 49, அதுதான் நம்மளோட ஆன்சர். மட்டமா இருக்குது ஆன்சர். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மாடல் ஏ 2019, 2021, 2022? மாடல் ஏ 2019ல எவ்வளோ 5.5,
2021ல எவ்வளோ? 2021ல 5. ஓகே. 2022ல எவ்வளோ? 2022ல வந்து ஒரு மாடல் ஏ தானே. ஏக்கு நான் ஏன் எதையோ எடுக்கிறேன்? மாடல் ஏ வந்து 5. இந்த ப்ளூ கலர் மாடல் ஏன்றது 2021ல பார்த்தீங்கன்னா 5.5. 2021ல 2022ல வந்து 4.5. கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஒரு 9, 10, 15. 15 டிவைடட் பை 3 வருது. ஸோ 5. அடுத்து எனக்கு வந்து மாடல் பியோட ஆவரேஜ் வேணும். மாடல் பி எவ்வளோனா ஆரஞ்சு. ஆரஞ்சில் வந்து 2020, 2021, 2022 வேணும். இது வந்து 6, 5. இது எவ்வளோ வருதுன்னா ஒரு 5.5 வருது. ஸோ கூட்டினா எனக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ? இது ஒரு 11, 16.5. 16.5 டிவைடட் பை 3. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 5.5. 5.5 மைனஸ் 5ன்றது 0.5. சரியா? 0.5. இங்கே இருக்கிறதெல்லாம் லட்சத்தில். 0.5 லட்சம் எவ்வளோ? அதாவது 1/2 லட்சம் எவ்வளோ? 50,000. 50,000 தான் நம்மளோட ஆன்சர். The sum of 5 consecutive even numbers is 2720. The sum of third and fifth number எவ்வளோ அப்படின்றதான் கேட்குறாங்க. சரி, எவ்வளோ? 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா? x minus 4, x minus 2, x minus x plus 2, x plus 4. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், ஃபிஃப்த் நம்பர். இவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா 2x plus 4 தான் அவங்க கேட்குறாங்க. சரியா? இதையே நான் அப்படியே எழுதி வச்சுக்கினேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 1, 2, 3, 4, 5. இதுக்கெல்லாம் கேன்சல் ஆகிடும். -6 -6 கேன்சல் ஆகிடும். 5xோட வேல்யூ தான் 2750. கரெக்டா? கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 5250. 5250 கிடைக்கும். எனக்கு தேவை 2x. ஸோ இன்டூ 2 பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்? 0. 5 2s are 10. 0. 5 2s are 10. 1. 5 2s are 10. 11. 1 1. தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் தான் கேட்குறாங்கப்பா. தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்னா வந்து 2x plus 4. ஓகேவா? ஓகே. தேர்ட் அண்ட் ஃபோர்த்து கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 2720 வரும். 50 போட்டேன். 2720 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 2 2னா 4 4 5. எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 545. இன்டூ 2 பண்ணால் எவ்வளோ வரும்? 90 வரும். இது ஒரு 10 வரும். 2xோட வேல்யூ என்னன்னா 1090. அதில் நான் ஒரு என்ன ஆட் பண்ணுறேன்? தேர்டு நம்பரும் ஃபிஃப்த் நம்பரும் ஆட் பண்ணால் எனக்கு 4 தானே கிடைக்கணும். ஓகே, சரிங்க. நான் இந்த சம் வந்து லாஸ்ட்டாக போகிறேன். ஏதோ சப்போ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 84,000, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் எவ்வளோன்றதான் கேட்குறாங்க. ஃபுட் எவ்வளோ? 35. 84 into 35 எவ்வளோ? 24, 20, 12, 52, 0492. 2940 இதுலையாவது வருதான்னு பாருங்க. 2940 இதில் தான் வருது. ஆன்சர் இதுதான். இந்த 17வது சம்ம லாஸ்ட் பார்த்துக்கலாம். இஃப் த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ் பை 5%, இதோட ஏரியா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றதான் கேட்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போடலாமா? 5 + 5, 5 into 5 divided by 100. ஸோ 0.25 வரும். இது ஒரு 10, 10.25 தான் என்னோட ஆன்சர். From the salary of a software engineer, 15% is used as house rent. 15% யூஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் 25% ஆஃப் ரிமைனிங். ஓ, இப்படி போதா? 85 டிவைடட் பை 100ன்னு வரும். 15% போயிடுச்சுன்னா இப்போ ரிமைனிங்ல 25% வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 75 டிவைடட் பை 100ன்ட்டு வந்து ரிமைனிங் இருக்கும். அந்த ரிமைனிங்ல ஒரு 25% வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா டாக்ஸ் கட்டிட்டாங்க. 75 டிவைடட் பை 100ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் பண்றாங்க. அதுல எவ்வளோனா 15% ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 85ன்றது இருக்கும். சரியா? அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா இவ்வளோ. ஓகே ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. பார்த்துடலாம் என்ன ஏதுன்னு. கேன்சல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 5 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணோம்னா 20, இது 17 வரும். இது 3/4ன்னு வரும். இது என்ன பண்ணிடலாம்னா இதுவும் 3/4ன்னு வரும்.
இது வந்து 17/20 வரும். 17 டேபிள்ஸ்ல அடிச்சோம் அப்படின்னா 6 டைம்ஸ் வருமா? 6 டைம்ஸ்னா 102 204ன்னு கிடைக்குது. 204னா 204னா இல்லையே, 17 டேபிள்ஸ் 204னா வந்து 17 இன்டூ 4 டைம்ஸா? ஓகே, ஏன் நான் இதெல்லாம் பண்ணேன்? 20யா 1 டைம்ஸா? 17 3 4 34 2 டைம்ஸ். ஓகே, 612ன்றது ஒரு 17 அடிச்சுட்டா கிடைக்குது. ஓகே, 17 அடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்றேன், இன்னொரு 17ஐயும் அடிக்க பாக்குறேன். இன்னொரு 17 நான் அடிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 17 அடிச்சேன் அப்படின்னா ஒரு 51ன்றது கிடைக்குமா? எஸ், 3 டைம்ஸ் 51. அகைன் பாத்தீங்கன்னா 102 தான் கிடைக்குது. எத்தனை டைம்ஸ்னா 36 டைம்ஸ். இந்த 17ஐயும் அடிச்சிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா 9 தான் இருக்கு. 9 அடிச்சேன்னா 4 டைம்ஸ். அப்போ எனக்கு ரிமைனிங் இதெல்லாம் இல்லை, 4 தான் இருக்குது. சரியா? 4 இருக்கு. இங்க ஒரு 2 4 4 மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 3 4 இருக்கு. ஸோ 4 4s are 16, 16 4s are 64, 64 into 64, 64 into 4 256 000. இதுதான் நம்மளோட 00. இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்ட் டிவைடிங் ஏ சர்டைன் நம்பர் 304, 43 ரிமைண்டரா கிடைக்குது. அதே நம்பரை 16ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. சரி, அப்ப என்ன அர்த்தம்? அந்த நம்பரே வந்து 43ன்னு எடுத்துக்கணும். 43 வந்து 304ஆல் டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? அதே 43 தான் கிடைக்கும். ஸோ 43 16ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 16 32 11 11 தான் நம்மளோட ஆன்சர். எப்படி பண்ணனா 43 டிவைடட் பை 16 2 டைம்ஸ் 32, ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குதுன்னா 11 தான் கிடைக்குது. 11 தான் நம்மளோட ஆன்சர். What is the effective discount percentage if a shopkeeper offers a scheme discount buy 5 get 1 free? ஸோ பை 5னா காசு கொடுத்து 5 வாங்கிடுறான், 1 வந்து ஃப்ரீயா வாங்கிடுறான். அப்ப கடைக்காரங்கிட்ட இருந்து மொத்தமா எத்தனை பொருள் வாங்கியிருப்பான்? 6 பொருள் வாங்கியிருப்பான். சரியா? ஸோ 6 பொருள் வாங்குறான். அந்த 6 பொருள்ல ஒரே ஒரு பொருள் ஃப்ரீ, ஒரு பொருள் வந்து ஃப்ரீ இன்டூ 100 எவ்வளவு வரும்? 16.67% வரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். The simple interest of a sum 1/2 na 3/2, 3/2 10%, 30 more than the simple interest the same sum 1 year. 1 yearக்கு தான்ப்பா இதெல்லாம் நடக்குது. 12%. ஓகே, இங்க எவ்வளவு கொடுத்துருக்கான்? எத்தனை இயர்? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் வச்சு இதெல்லாம் போட போறேன். சரியா? அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 30, கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ்னா 30. அப்போ 100% எவ்வளோ? அவ்வளவுதான் வேலை. 3/2ன்னு இருக்கும். 3/2 இது வந்து 3/2 இன்டூ 10 வரும். ஸோ 515. இது 15%. இது பாத்தீங்கன்னா 12%. அப்போ வந்து மொத்தமா 3% தான் 30னா 100% எவ்வளவு வரும்? 300ன்னு வருமா? சி 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 1000ன்னு வருமா? 1000 தான் நம்மளோட ஆன்சர். Consider two concentric circle having radius 17 cm, 15 cm. What is the length of the chord of the bigger circle? What is the tangent to the smaller circle? ஒண்ணுமே இல்ல, கான்சென்ட்ரிக்னு சொல்லிட்டான். கான்சென்ட்ரிக்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு இருக்க போறாங்க. சரியா? ஒண்ணுமோ பழகிட்டாங்க அந்த 2 சர்க்கிளும். இப்போ இந்த பெரிய சர்க்கிளுக்கு கார்டு, சின்ன சர்க்கிளுக்கு பாத்தீங்கன்னா டான்ஜென்ட்னா இப்படிதான் வரையணும். ரேடி பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா, இது பெருசுக்கு 15, சிறுசுக்கு பெருசுக்கு 17, சிறுசுக்கு 15னா இதுக்கு எவ்வளவா இருக்கும்? ட்ரிப்ளெட்னா இங்க 8ன்னு வருமா? அப்போ மொத்தமா அந்த கார்டோட லென்த் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 8, 16 தான் எனக்கு அந்த கார்டோட லென்த்தா இருக்கும். கார்டோட லென்த் 16, 18ன்னு சொல்லிட்டோம். 16. நெக்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். அப்படியே உல்டாவை போடுங்க. 40 70 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 30 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 40ல. இன்டூ 100 எவ்வளவு வரும்? 25 இன்டூ 3 75%. 75% தான் என்னோட லாபம். ஓகே, இது கொஞ்சம் உஷாரா போட வேண்டியது, எப்பயுமே நான் தப்பு பண்ணக்கூடியது இதுலதான். 3 மைனஸ் 9 பிளஸ் 3 டிவைடட் பை 3 பிளஸ் 15 கேன்சல் பண்ணா 1, மைனஸ் 6 பிளஸ் 1 பிளஸ் 15. அப்போ ரிமைனிங் எனக்கு 10 தான் வருது. இன்டூ 2 இன்டூ 5. அப்போ எவ்வளோ? 10 100ன்னு வருது. ஸோ இது ஃபுல்லா வந்து எவ்வளோனா 100.
அடுத்து இங்க என்ன இருக்கு 2 plus 2 divided by 2 plus 2 into 2 4 minus 2 plus 2 minus 2 கேன்சல், இதுக்கு இது கேன்சல் 5 plus 5 105 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ ரிமைனிங் என்னென்னலாம் சம் விட்டனோ அந்த சம் எல்லாத்தையுமே போய் பார்த்துடலாம். சரியா? ஓகே. A hemisphere has a radius of 6.2 cm, finds its total surface area. Total surface area of a hemisphere என்ன? போன தடவை 4 pi r square னு போட்டு சொல்லியிருந்தேன். தப்பு, 3 pi r square. சரியா? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 3 pi r square பிகாஸ் வந்து என்னது, இது ஒரு பாதி இருக்கும் 2 pi r square, இதுல இருந்து ஒண்ணுனா 2 pi r square. ஓகே, ஒரு 3 pi r squareன்றதா நமக்கு ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. 3 into 3.14 into 6.2 whole square. 6.2 whole square எப்படி எழுதலாம்? 36 04 62 24 4 4 8 3 3.44னு வந்து எழுதலாம். இதோட ஷார்ட்கட் எப்படின்றது நான் டூல்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. 2 digit மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, 38.44 38.44ஓட நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12 13 1 25 2 9 11 11532 வருது. அதோட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 3.14 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ 11532 314 4 2s are 8 12 1 22 4 1s are 4 6 4 2 3 5 1 1. அதுக்கப்புறம் வந்து 3 2s are 6 3 3s are 9 5 3s are 15 1 3 1s are 3 4 3 1s are 2. கடுப்பாதாங்க இருக்கு இந்த சம்மு, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. வேற ஏதாவது ஈஸியான மெத்தட் இருந்ததுன்னா வந்து யாராவது ஷேர் பண்ணி விடுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். 362ன்னு ஸ்டார்ட் ஆகுது எதுன்னு பாருங்க. 362 இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸ்டடி த கிவன் பார் கிராஃப். ஓகே, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்பாயிண்டட் லெஸ் தென் த ஆவரேஜ் மார்க். ஆவரேஜ் மார்க்கோட கம்மியா வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றதான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதையும் டீவியேஷன்லேயே போட்டுக்கலாம். நம்மளோட அசிம்ட் ஆவரேஜ்ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ 140 எடுத்துக்கிட்டேன்னா என்னோட ஆவரேஜ்ன்றது எப்படி இருக்க போகுது? 125 எவ்வளோ கம்மியா இருக்கு? 15 கம்மியா இருக்கு. இன்டூ 1 மைனஸ் 15 எவ்வளோ கம்மியா இருக்கு? 140 கம்பேர் பண்ண 110 130 10 கம்மியா இருக்கு. ஸோ மைனஸ் 10 10 இன்டூ 3 130. அடுத்து இது எவ்வளோ கம்மியா இருக்குன்னா 5 கம்மியா இருக்கு. -5 இன்டூ 2 -10. இதுல வந்து கம்மியும் இல்லை அதிகமும் இல்லை. ஸோ டீவியேஷனே கிடையாது, 0. 145 5 எவ்வளோ அதிகமா இருக்குன்னா 5 அதிகமா இருக்கு. 5 இன்டூ 5 25. 150 10 அதிகமா இருக்கு. 10 இன்டூ 4 40. 160 எவ்வளோ அதிகமா இருக்குன்னா 20 அதிகமா இருக்கு. ஒன்றுன்றதுனால அப்படியே டேரக்டா போட்டுக்கலாம். டிவைட் பை எவ்வளோ மொத்தம் எவ்வளோ பேரு? இது எல்லாத்தையுமே கூட்டினா எவ்வளோ வருது? 24ன்னு வருது. கரெக்டா? ஸோ 24. இதுக்கு இதை அடிச்சிடலாமா? எங்கப்பா இது? இதுக்கு இதை அடிச்சிடலாமா? கரெக்டா? ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே, 30 டிவைட் பை 24 41 பாயிண்ட் சம்திங் வரப்போகுது. கரெக்டா? 41 பாயிண்ட் சம்திங்ன்றது வரப்போகுது. இப்போ 40 தான் இங்க எடுத்திருக்காங்க. கரெக்டா? 140 இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. 141க்கு மேலாம் வந்து இங்கதான் போகுது. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்? எண்ணி ஆகணும். 8 10 15 16 16 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கணும். ஆனா 14ன்னு இருக்கு, ஏன்னு தெரியல. இங்க வந்து நானே கிறுக்கி வச்சிருக்கேன், அதனால நமக்கு வரமாட்டுது. 10 3 14 14 தான் நம்மளோட ஆன்சர். சரியா? சார் ஆன்சரை போட்டு கடைசியில அந்த கிறுக்குனதும் மறைக்குது பாருங்க. இந்த சம்க்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருந்தேன். அது எப்படி போடலான்னு பாத்தீங்கன்னா a+1 a+3 a+5ன்னு போடலாம். இந்த பக்கம் இந்த டைரக்ஷன்ல a-1 a-3ன்னு போட்டுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 5a கிடைக்கும். -3க்கு +3 கேன்சல், -1க்கு +1 கேன்சல், +5 இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா 2720. 5 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணோம்னா இது ஒரு 5 டைம்ஸ் வரும். 2 4 டைம்ஸ், அகைன் ஒரு 4 டைம்ஸ். எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறேன். a+1 இஸ் ஈக்குவல் டு 5 4 4
-1 வந்துடும். இந்த +1 அந்த பக்கமாக எடுத்துக்கோங்க. ஸோ 5 4 3 தான் எனக்கு என்னதுன்னா ஏவோட வேல்யூ. தேவை என்ன? தேர்டையும் 50 நான் ஆட் பண்ணோம். அதாவது 2a + 6 தான் தேவை. ஸோ இன்டூ 2 பண்ணால் எனக்கு 2a கிடச்சிடும். எவ்வளோனா இது ஒரு 6 8 10 1086ன்றது கிடைக்குது. அதோட ஒரு 6 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1092. என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1092. Two equal circles are drawn on a square in such a way that opposite sides of the square forms the diameter of each circle. ஒரு ஸ்கொயரை வரைகிறேன். இந்த ஸ்கொயரோட ஆப்போசிட் சைட்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா 2 சர்க்கிள் வரைகிறேன். ஓகேவா? 2 சர்க்கிள் வரைகிறேன். ஓகே, இப்போ இந்த ஏரியா தான் இருக்குல்ல, இந்த ஏரியாவை தான் என்ன சொல்றாங்கன்னா 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்றாங்க. வாட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் ஈச் சர்க்கிள்? ஒரு ஈச் சர்க்கிளோட டயாமீட்டர் என்ன? டயாமீட்டர் என்னவா இருக்கும்? டயாமீட்டர்ன்றது ஏவா இருக்கும். கரெக்டா? பிகாஸ் இதுதான் வந்து ஒரு சைடு. ஸ்கொயரோட சைடு கண்டுபிடிக்கிறதும் டயாமீட்டர் ஆஃப் த ஈச் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு அரை சர்க்கிள், இது ஒரு அரை சர்க்கிள், இது மொத்தமா வந்து ஒரு ஸ்கொயர். சரியா? ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணாதான் நமக்கு அந்த 43ன்றது கிடைக்குது. கரெக்டா? சரி, 42ன்றது கிடைக்குது. அப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் ஒரு சர்க்கிளோட ஏரியா, ரெண்டுமே அரை அரை ஸ்கொயர் தானே, அரை அரை ஸ்கொயரோட ஏரியா. சரியா? அதான் ஒரு முழு சர்க்கிளோட ஏரியான்னு எடுத்துக்கிறேன். அதுதான் எனக்கு 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் எவ்வளோ? ஏ ஸ்கொயர். சர்க்கிள் என்னது? சர்க்கிள் வந்து 5r². ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஏன்றது தான் ஆர். கரெக்டா? சாரி, 2r வேல்யூ தான் ஏ. அப்போ ஆரோட வேல்யூனா a/2. r² கேட்கறதுனால a²/4 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 42. இங்கே நான் வந்து 22/7 போட்டுக்கிறேனே, 22/7. ஏ ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டா எனக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 28 - 22 /28 / 42. கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது 6. அதால கேன்சல் பண்ணா 7. a² இஸ் ஈக்குவல் டு 4 × 7 × 7. அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 × 7 14ன்னு இருக்கும். 14 தான் என்னோட ஆன்சர். சரியா? நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ இது வரைக்கும் வந்து 25 சம்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு சில சம் வந்து நான் தப்பா போட்டுட்டு தான் வந்து கரெக்டாக போட்டிருப்பேன். பிகாஸ் நானும் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சில அப்ரோச்சஸ் வந்து தப்பா இருக்கலாம். அதெல்லாம் வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னா எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ போட்டிருக்கேன். ஒரு சில சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தா தான் போகுது, வேற வழி இல்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடுறது இதையெல்லாம் பண்ணுறது மூலயமா அதை ஷார்ட்டாக போடலாம். உங்களுக்கு காமிக்கும் போது அதை ஷார்ட்டாக நான் காமிச்சிருவேன். ஆனால் நீங்கள் அதை எக்ஸாமில் போடும்போது அது அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக ஆன்சர் வராது. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி நம்ம எப்படி எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து எல்லா சமயமே அப்படிதான் அப்ரோச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விடுங்க. சிஹெச்எஸ்எல்ல இது ஜூலை 2 ஷிஃப்ட் 2 கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜூலை 1ல இருக்கிற எல்லா ஷிஃப்ட்டும், அதுக்கப்புறம் ஷிஃப்ட் 1 எல்லாத்தையுமே வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். நீங்க யாராவது அது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து தனியா இருக்கு, சிஹெச்எஸ்எல் 2024ன்னு. அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பாருங்க. சரியா? ஷார்ட்கட்டு இது எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனல்ல வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை கூடிய சீக்கிரம் வந்து சரி பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சிஹெச்எஸ்எல் 2024 யாராவது போட்டுட்டு இருக்காங்க, ஷிஃப்ட் வைஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் என்ன பண்ணிப்பாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்றது என்ன ஏதுன்றத கத்துப்பாங்க. இப்போ வந்து நான் ஒரு மெத்தட்ல போடுறேன், அவங்க அதை விட கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ல போடலாம். நான் ஒரு சம் வந்து ஈஸியா போடுவேன், ஒரு சம் கஷ்டமா போடுற மாதிரி இருக்கும். அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஆர் நீங்களும் பாத்தீங்கன்னா நான் போடுற கஷ்டமான சம்மையை நீங்க ஈஸியா போடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கம்பைண்டா வந்து இதெல்லாம் பண்றதுனால உங்களுக்கு என்ன அவுட்கம் கிடைக்கும்னா, ஈஸியான சம்மெல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்துப்பீங்க. அதாவது ஈஸியான அப்ரோச்லாம் என்கிட்ட எடுத்துப்பீங்க. நான் கஷ்டமா போடுறதெல்லாம் வந்து நீங்க மேபி ஈஸியா போட்டிருக்கலாம். ஸோ அப்படி இப்படி எப்படி போட்டாலும் வந்து என்னது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல அப்ரோச்ன்றது கிடைக்கும். ஷார்ட்கட்டுன்னு சொல்றதை தாண்டி பாத்தீங்கன்னா இது நல்ல அப்ரோச்ன்னு சொல்லலாம். சரியா? சரி, ஓகேங்க, நான் செஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.